ஒருத்தங்க கமாண்டில் ஆடு வளர்க்குறீங்க என்னக்கா நீங்களே எம்மன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அது வந்து ஆடு நம்ம வளர்க்குறோன்னா அது வளர வளர விலையை பற்றி தான் நினச்சி வளர்ப்பாங்கம்மா. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் வளர்ப்பாங்க. ஆடு ஓரளவுக்கு குறாலாக வந்தால் இவ்வளோதுக்கு போகும், எந்த தீனி கொடுத்தாலும் சப்போர்ட்டு பண்ணாலும் இதெல்லாம் கொடுத்தா ஆடு நல்ல விலைக்கு போகும், நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் தீனியை கொடுப்பாங்க தவிர ஒரு பாசத்தோடு கிடையாது. இந்த பாரு நானும் தான் புண்ணாக்கு கொடுக்குறேன், எவ்வளோ அன்பை மட்டுமே காட்டிட்டு கொஞ்ச நாள் ஆயுசுலேயே அது இறந்து போயிடுது. அது ரொம்ப எனக்கு கவலை தான். இந்த வருஷமே விற்க வேண்டியது பொங்கலுக்கு. ஆனால் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், வேணாங்க இன்னும் கொஞ்ச நாள் இது வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடை நான் வந்து விற்காமல் மனசு வரல. என்ன அதுக்கு வந்து பாசத்தை மட்டும் காட்டிட்டு இந்த இறந்து போயிடுது, நம்மளுக்கே இரையாயிடுது. நீ சொல்கிறது உண்மை தான். ஆனால் எல்லாருமே அந்த ஆட்டை வளர்க்கும்போது தீனி கொடுத்தாலும் அதை வெயிட்டு போடணும், நல்ல கறி வந்தால் தான், நல்ல வெயிட்டு கறியாக இருந்தால் தான் விலைக்கு போகணும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் அந்த தீனியை கொடுப்பாங்க தவிர பாசத்தில் கொடுக்குறாங்கன்னு அதை நினச்சி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏமாத்துறோம் அதை. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாரும் அந்த ஆட்டுக்கறி சாப்பிடாம இருக்காங்களா? இருக்கவே மாட்டாங்க. அன்பை மட்டும் காட்டிட்டு பாதி ஆயுசில் அது போகுது, அவ்வளோதான். மக்கள் நம்ம வந்து மனிதருக்கு இல்லாத அன்பு இது இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளைல நிறைய எங்கள் வீட்டில் ஆடு இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தான் ஆட்டுக்குட்டி மேலே ரொம்ப பாசமாக இருப்போம். ஆனால் வந்துட்டு எங்கள் அக்கா ரொம்ப ஒரு ஆட்டை விற்கவே விடலை, ரொம்ப அழுதா. ஆனால் எங்கள் அப்பா அதை விற்றோன்னே ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும். அந்த கறிக்கடைக்காரங்க வீட்டை தேடி நான் போய், ஏங்க இந்த ஆட்டை வெட்டிடாதீங்க, நாங்கள் ரொம்ப பாசமாக வளர்த்துட்டோம், அது வந்து சென ஆடு, அதை போய் விற்றுட்டாங்க, அதனால் அது வெட்டிடாதீங்க, அது வயிற்றுல குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த கறிக்கடைக்காரு சிரிச்சிட்டு, இல்லைம்மா நான் வெட்ட மாட்டேம்மா, பொன்னாடெல்லாம் நான் வெட்ட மாட்டேம்மா, நான் வளர்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி இதை வெட்டிடாதீங்க, எங்கள் அக்கா ரொம்ப அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன்.